38 நாள் இந்த டிவிகே ஆட்சிக்கு வந்து, ஆனால் இவர் வந்து இது வரைக்கும் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் 148 பேரை மாற்றிருக்கிறார், 40 ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றிருக்கிறாங்க, 25 எஸ்பிகளை மாற்றிருக்கிறாங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, இத்தனை பேரை மாற்றியும் 34 நாளில் 207 பாலியல் துன்புறுத்தல் வந்து நடந்திருக்குது, வழக்குகள் பதிவாயிருக்குது. நேற்று மட்டும் வந்து பார்க்க போனீங்கன்னா 24 மணி நேரத்தில் 12 குற்றங்கள் வந்து பதிவாயிருக்குது. என்ன நடக்குது சார் தமிழ்நாட்டில்? சார் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு நாங்கள் வந்து கேட்கல, ஆனால் சட்டம் ஒழுங்கு வந்து இப்போ இது பண்ணோம் இல்லையா, சட்டம் ஒழுங்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, 3 வயசு குழந்தை சார், கும்மிடிப்பூண்டியில் 3 வயது, அந்த பீகார் மாநிலத்திலேருந்து பொழப்பை தேடி வந்தவங்க வந்து பார்ப்போம்னா இன்னைக்கு கொடூரமான முறையில் வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தையோடைய உடல் கூறு ஆய்வு அந்த அறிக்கை வரும்போது நெஞ்செல்லாம் பதைக்குது சார். எங்கே போச்சு சார் வந்து சிங்கப்பெண் அதிரடி காவல்? எங்கே போச்சு? ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தலைவாரின்னு இருக்கிறாங்களா சார்? நாங்கள் எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனோட வந்து கேள்விப்பட்ட உடனே ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற காவல்துறை கேட்டை மூடி உள்ளே அனுமதிக்கலை. கேட்டால் வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லும் போது அங்கே ஒரு பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் இதே டிவிகாவுடைய கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ விஜயகுமார் 10 பேரோட உள்ளே போய் அந்த குழந்தையுடைய அம்மா அப்பாவை மிரட்டி, படிப்பறிவு இல்லை அவங்கக்கிட்ட கை நாட்டை வாங்கி, இன்றைக்கி என்னடானா வந்து போகிற வழியில் வந்து பொன்னேரியில் வந்து அதை வந்து அந்த குழந்தைய வந்து எரிச்சிருக்கிறாங்க சார். சார் என்ன ஒரு அடக்குமுறை! அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட நெருங்க விடலை, அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா கிட்ட வந்து எதையும் விசாரிக்கக்கூடாது, அவங்க பயந்து பதறி போயிருக்கிறாங்க. இதுவா நீங்கள் சொல்கிற ஜனநாயகம்? என்ன சார் நடக்குது சார்? நான் வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் சார். இதே புதுக்கோட்டையிலேருந்து வாய் பேச முடியாத ஒரு பொண்ணுக்கு வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு சார். நான் மறுபடியும் நினைவூட்ட விரும்புகிறேன். இதே டிவிகே கட்சியை சேர்ந்த ஒருத்தன் அதே கட்சியை சார்ந்த 50 பெண்களுடைய ஆபாச ஃபோட்டோ கையில் எடுத்து அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணலை சார். டிவிகே கவர்மெண்ட்டு பின்னாடி அமைச்சர்கள் தொடர்பில் இருக்கிறதால. இதே டிவிகே கட்சியை சேர்ந்த வந்து பார்ப்போம்னா அவங்க கட்சியில் சேர்ந்தவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை? கோயம்பேட்டில் வந்து இப்போ ஒரு பாரில் வந்து 17 வயசு குழந்தைய வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அலோவ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் 18 வயசு குழந்தை காரேற்றி வந்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எங்கே போச்சு சார் சட்டம் ஒழுங்கு? கோயம்புத்தூரில் 10 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கி கொலை பண்ணாங்க. வேளச்சேரியில் 62 வயசு ஆயாவை கூட விட்டு வைக்கல சார் ஒரு பார்க்கில். திருச்சியில் வந்து சிறுமி பாலியல் துன்புறுத்தல். அசோக் நகரில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அங்கே உள்ள வந்து பாலியல் துன்புறுத்தல். இப்படி இருந்தால் எப்படி? காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற முதலமைச்சர் தானே சார் பொறுப்பெடுக்கணும். ஊமை முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டேன்றாரு, ஆனால் அவர் கட்சிக்குள்ளே வந்து மேடைக்கு மேடை வந்து பேசுகிறாரு. ஆனால் இது வரைக்கும் 38 நாளில் வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பும் அவர் நடத்தலை. பவர் சென்டர் அவர் தானே சார் வச்சுன்னு இருக்கிறாரு. அப்போ அவர் தானே பதில் சொல்லி ஆகணும். நீ ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாற்றுறதால ஒன்றும் மாற்றம் வரப்போகிறது கிடையாது. என்ன சார் நீ கேட்குற? வேளச்சேரியில் இருக்கிறவனா மதுரையில் போட போகிறா, மதுரையில் இருக்கிறவனை வந்து கோயம்புத்தூரில் போட போகிற, கோயம்புத்தூரில் இருக்கிறவனா திருச்சியில் போட போகிற. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நினச்சா ஒரு ஃபோனில் முடியாதா? மாற்றம் பண்ணுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. 38 நாள் வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் மாத்திரன்னு சொல்லி இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு கோட்டை விட்டாங்க சார். இதே திமுக வரும்போது நீங்கள் விமர்சனம் பண்ணால் தானே சார் நான் கேட்குறேன். இதே விஜய் என்ன சார் குழந்தைங்களுக்கெல்லாம் விசில் விசில் விசில், உங்கள் அம்மா அப்பா கிட்ட உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட டிவிக்காக ஓட்டு போடுன்னு கேட்டவர் தானே சார் விஜய். இன்னைக்கு வந்து ஒரு 3 வயது குழந்தைய வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் துன்பத்துக்கு போய் பார்க்கக்கூட இல்லை சார் இந்த முதலமைச்சர். குழந்தைங்களால் ஆட்சிக்கு வந்த நீ இன்னைக்கு குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி? இது வரைக்கும் ஒரு அமைச்சர் கூட வந்து அதுக்கு பதில் சொல்லல சார், ஒரு அமைச்சர். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் கூட போய் பார்க்கல சார். என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு நடிகன் கையில் வந்து ஆட்சியை கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாரையும் வந்து என்னென்னா தையத்தக்க குதிக்க சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு செல்ஃபி இன்ஸ்டா இதில் போயிடுச்சு சார். விளம்பரமா? ஆட்சியே விளம்பரம் ஆட்சி ஆயிடுச்சே சார். சார் நான் ஒரே விஷயத்தை சொல்கிறேன் இந்த இடத்துல. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன், இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் நீ வந்து இது தீர்வு கிடைக்கணும்னா தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும், டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் சார். கொலை கற்பழிப்புனா இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே போதை தான். நான் அப்பயே சொன்னேன், ஷூட் அட் சைட் கொடுங்க, ஒரு 50-100 பேரை சுட்டு தள்ளுங்க.
நீங்கள் அவங்கள வந்து என்ன பண்ணுறீங்க, கற்பழிச்சு அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்தில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு இதை தான் திமுக சொல்லின்னு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு திமுக என்ன வித்தியாசம்? அரசாங்க பணத்தில் அவங்கள பாதுகாப்பாக வச்சு அவங்களுக்கு பணத்தை செலவு பண்ணி திருப்பி அவன் வந்து பெயிலில் ஜாமீனில் வந்து அவன் உணர்வு பண்ண கற்பழிக்கிறது பற்றி சுட்டு தள்ளுங்கய்யா. நேற்று ஜி.கே. வாசன் சொல்கிறாரு சுட்டு தள்ளுங்கன்னு. நான் அதை தான் வலியுறுத்துறேன். அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதற்கு வந்து என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நீங்கள் 717 டாஸ்மார்க் மூடுறதால எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. சிங்கப்பெண் அதிரடி பெண்கள் நடக்கிறதால ஒன்றும் நடக்காது. பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஊழியம் பண்ணுற மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. மன்னிக்கணும், நான் ஊழியம் சொல்கிறது வந்து நான் எந்த ஒரு மதத்தையும் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசலை. அதை வச்சு அவங்களால தடுக்க முடியாது. இன்னைக்கு பெட்ரோல் மதியில் விழிப்புணர்வு வச்சு ஏற்படுத்துங்க. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு என்ன, அடுத்தது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி, அது வரைக்கும் இந்த அரசாங்கம் எதையும் வாயை திறந்து சொல்லலை சார். ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்து இதில் வந்து பார்க்கணும், திருமாவளவன் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கொடுத்த அந்த அமைச்சர் வேண்டாவா, ஏன்னா வேற வந்து ஸ்ட்ராங்கான இது வேணுமா. இன்னைக்கு ஆஃபீஸர்லாம் அவங்ககிட்ட போய் மல்லு கட்டி நிற்கிறாங்க டிரான்ஸ்ஃபருக்கு. அதற்கு இந்த அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நடிகர் நடிகைகளை வந்து சந்திக்கிறதுக்கு விஜய்க்கு நேரம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தான் கற்பழித்து கொலை பண்ணவங்க அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் நடிகர்களை வந்து கூப்பிட்டு குடும்பமாக வந்து இன்றைக்கி வந்து செக்ரட்டேரியட்டில் பார்க்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. தயவு செய்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேண்டி கேட்டுக்கிற ஜோசப் விஜய் அவர்களே, விழித்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியை அப்புறம் கூட நிறைவேற்றுங்க. முதல்ல சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்குங்க. சட்டம் ஒழுங்கு உங்கள் கையில் இருக்குது. சந்தி சிரிக்குது. மாமன் சீரு அண்ணன் சீரு தேவையில்லை. அந்த பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்பு தான் இந்த தமிழகத்துக்கு முக்கியம்.